ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேச்சுரல் வித் நேஷன். கடை நாளை பிறகு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்றத நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றதை இப்போ நான் சொல்கிறதுக்கு முதலே எல்லாரும் தெரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான். இது ஒரு கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் எல்லாம் விளையாடுறதுக்கான ஒரு இடம். இது வந்து என்னென்னா, இது நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடம் இல்லை ஒரு கிழமைக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிரந்தரமான பில்டு இல்லை, கலட்டி போட்டுற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆக்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சின்ன ஆக்களுக்கும் இருக்குது, பெரிய ஆக்களுக்கும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு என்ட்ரிங் ஆகிறதுக்கு வந்து எந்த காசோ இல்லை பில்லோ எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் நாங்கள் கேம் விளையாட வலிக்கிட்டோம்னா, இதே மாதிரி கேம் அதுகள் செய்ய வலிக்கிட்டோம்னா நாங்கள் அதுக்கு வந்து பே பண்ணணும். அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து தான் விளையாடணும். சின்னாக்களுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெரியாக்களுக்கும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பெரியாக்களுக்கு. சேஃப்டியான்னு கேட்டிங்கன்னா ஓமன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் 100க்கு 100 வீதம் சேஃப்டி. இதில் எல்லா இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப்டி லாக் போட்டு அதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி லாக் ஆயிருக்கா என்று பார்க்குறதுக்காக இன்னும் ஒரு கைடு ஒரு ஆள் வந்து அது ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி எதுவும் எமர்ஜென்சி அதை நடமானா உடனே அதை வந்து நிப்பாட்டி எமர்ஜென்சிக்குரிய இதுகளும் பக்கத்துலேயே இருக்குது. இது இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமென்று நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுண்டு. யாருக்காவது தெரிஞ்சால் இல்லாட்டி நீங்கள் இப்படி யாராவது முதல்ல முன்னுக்கு போய் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க, எப்படியான இடங்களுக்கு போனீங்க, அதோட அனுபவங்கள் என்ன என்றதை வந்து எங்களோட யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியான இடங்கள் இருந்தால் நாங்களும் போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சில பேருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அங்கால பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. இதில் ஃபுல்லாக கடைகள் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், எல்லாமே கடைகளும் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன கேமுகளும் இருக்குது. சாப்பாடு கடைகள், கேம்ஸுகள், அப்படி சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. பெரியாக்களுக்கு மட்டும் இல்லை, ஆக சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்குது. இப்போ 4 வயசு 5 வயசு 6 வயது அப்படியான பிள்ளைகளுக்கான கேமுகளும் இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேம் தான். இது முதல் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் மெதுவாக சுற்றுவாங்க. பிறகு பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக சுற்றி போட்டு விட்டுட்டு ஏதோ களைப்பில் இருக்கிற ஆக்கள் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க. ஜோக்கில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்து போட்டு அதை வந்து வாயில் வச்சுக்கொண்டு கீழே தண்ணி ஊற்றப்படக்கூடாதாமன்ட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது நடக்கிற காரியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு ஸ்பீடாக சுற்றும் போது வாயில் தண்ணி வச்சுருந்து ஊற்றப்படாமல் இருக்குமா? இல்லை. அது மாதிரி அங்கால பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் கார் கேம் இருக்குது. இதுக்கும் இது பே பண்ணி தான் போகணும். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா சம்டைம் சண்டையும் பாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து வேணுமெண்டே இடித்து தண்டி அப்படி சில நேரம் சண்டையில் வரதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பே பண்ணி அந்த பில் எடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் காயின்ஸ் கொஞ்சம் தருவாங்க. அது வந்து நாங்கள் கேம் விளையாட அது முடிய அதில் உங்களுக்கு காட்டும் முன்னுக்கு ஸ்க்ரீனில். அதில் வந்து நாங்கள் அந்த காயினை போட எங்களுக்கு அது ரீஸ்டார்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். இது நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் அப்படி விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். ஓகே கைஸ், இது சின்ன மினி ப்ளாக் தான். மறக்காம எங்களை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு